உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களில் யாரோ ஒருத்தங்க திடீர்னு கொசு கடிச்சிட்டே இருக்குது, முதுகில் அரிச்சிட்டே இருக்குது, கை எட்ட மாட்டேங்குது, ஒரு பர்டிகுலர் இடத்துல சொரிஞ்சு விடுங்க, இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களா? மற்றவங்க எல்லாம் நார்மலாக இருப்பாங்க, கொசு கடிக்காது அவங்களுக்கு. இவங்களுக்கு மட்டும் கொசு கடிக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக முதுகில் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. சட்டுன்னு ஒரு பாடியில் இச்சிங், இந்த மாதிரி கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி அடிக்கடி அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். கொசுக்கடிங்கிறது ஆக்சுவல் ரீசனாக இருக்காது. மற்றவங்களை அப்படி சுச்சுவேஷன்னா மற்றவங்களையும் அது பாதிக்கணும் இல்லைங்களா? நம்மெல்லாம் நல்லா உட்காந்துருக்கிற மாதிரி இருப்போம். அவங்க மாத்திரமே முதுகில் தட்டி விட்டுக்கிட்டு, முதுகில் சொரிய ட்ரை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டுருப்பாங்க. அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னு சொன்னால், கால்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க, ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக உட்காந்துருந்தாங்கன்னா கால்கள் சொரந்து வீங்கின மாதிரி ஒரு நிலை ஏற்படுங்க. ட்ராவல் பண்ணும்போது கூட இது நடக்கும். லாங் ட்ராவல்ஸ் காலை தொங்க போட்டு ஒரு 6 hours 8 hours ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்கள் சொரந்து வீங்குற மாதிரி இருக்கும். இன் ரேர் கேசஸ் காதில் இரைச்சல் சவுண்ட் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அல்லது அதிகமாக பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த சால்ட் டேஸ்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. இந்த பாடியில் ஏற்படக்கூடிய இச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பர்டிகுலராக முதுகு சென்டர் முதுகோட அள்ளை பகுதிகள்லையும் கொஞ்சம் கீழ்ப்பகுதிகள்லையும் இந்த அரிப்பு ஏற்படும். இந்த அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது நான் சொன்னக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் இது எல்லாமே கிட்னி எனர்ஜி லெவல் வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சிம்டமும் நம்ம பாடி சொல்லிட்டு இருக்கிறது வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறிங்கிறத நாங்கள் தெளிவு பண்ணிகிட்டே வரோம். அந்த வகையில் இதை பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதையும் நீங்கள் சிம்டமேட்டிக்கலாக வாட்ச் பண்ணி உங்களோட கிட்னி வீக் ஆகிட்டுருக்குன்றதுக்கு ஒரு அறிகுறியாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். தயவு செய்து இது சின்ன விஷயம்னு நெக்லெக்ட் பண்ண தான் உங்களோட கிட்னி டே பை டே வீக் ஆகிட்டே போகுங்க. அப்புறம் நம்மளோட பிரச்சனைகள் கைமீறி போனதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ சிம்டமேட்டிக்கலாக இருக்கும் போதே அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. அவங்கள கவனிச்சிங்கன்னா யூரின் அதிகமாக போயிட்டு இருப்பாங்க அல்லது குறைவாக போவாங்க. நைட்டில் ஒரு 4-5 தடவைக்கு மேலே யூரின் போயிட்டுருப்பாங்க. ஸோ தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் அல்லது தாகமே இல்லைன்ற ஒரு உணர்வு இருக்கும். இது எல்லாமே அவங்களோட அடுத்தடுத்த பிரச்சனைகளோட கோர்வையாக இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வீக் ஆகிட்டுருப்பாங்க. இது எல்லாமே கவனிங்க. ட்ரீட்மெண்ட்டை முன்னாடியே எடுங்க. கிட்னி எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.